வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் லைட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சினிமா இந்த சமூகத்துல சின்ன சின்ன மாற்றங்களையும் அரசியல்ல பெரிய பெரிய அதிர்வுகளையும் ஏற்படுத்தக்கூடியது. அதனாலதான் ஒரு சில உப்மா கட்சிகளும் ஒரு சில டுபாகோர் அமைப்புகளும் எப்ப பார்த்தாலும் இந்த சினிமாக்காரங்களை நொய்யும் நோண்டிட்டே இருக்கிறது. அதுக்கு அவங்க பயன்படுத்துற வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா இந்த சமூகத்தையே சீரழிக்குது, இளைஞர்களை வந்துட்டு பயங்கரமா கெடுக்குது, ஆனா நாங்க தான் இந்த இளைஞர்களை காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதையை அளந்து விடுவாங்க. நமக்கும் ஒரு சில பேருக்கு இதை வெளில இருந்து பார்க்கும்போது பாரு இந்த சமூகத்து மேலேயும் இந்த இளைஞர்கள் மேலேயும் இந்த அமைப்புகளுக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு எவ்வளவு அக்கறை இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா நல்லா ஆராய்ச்சி பார்த்தாதான் இதுல இருக்கிற ஒரு மட்டமான அரசியல்ன்றது தெரிய வரும். இந்த மாதிரியான சில்லறை கட்சிகள் இந்த சில்லறை அமைப்புகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களோட உண்மையான போராட்டத்துக்கெல்லாம் மக்கள் கூட எல்லாம் போராட மாட்டாங்க. ஒரு சில ஹீரோக்களை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கட்சி நம்மளோட அமைப்புலாம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா பிரபலம் ஆகும் அப்படின்னு சாதாரணமா ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆனா கூட அதுல ஒரு பிரச்சனையை புதுசா கண்டுபிடிச்சு அதை ஒரு பிரச்சனையாக்கி அந்த பிரச்சனையை வச்சு இதுங்க ஒரு அல்பத்தனமான ஒரு அரசியல் பண்ணுவாங்க. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இறைச்சி வியாபாரிகளை இழிவுபடுத்தும் வகையில் நடிகர் விஜயின் பிகில் திரைப்பட போஸ்டர் வெளியிட்டதாக கூறி நடிகர் விஜயின் புகைப்படங்களை கிழித்து இறைச்சி வியாபாரிகள் போராட்டம் நடத்தினர். இசை வெளியீட்டு விழாவில் இவர் பேசும்போது அரசுக்கு அறிவுரை சொல்லி சில வார்த்தைகள் பேசினார். அரசுக்கு அறிவுரை சொல்லும் தகுதி வயசு விஜய்க்கு கிடையாது. மேலும் அவர் இந்த காட்சியோடு படத்தை திரையிட்டால் சட்டம் ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் மீன் மற்றும் இறைச்சி வியாபாரிகள் மத்தியில் இந்தியாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திவிடும். கூட நமக்கு என்ன தோணும், சரி ஓகே இதுங்க ஏதோ பிரபலம் ஆகணுன்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அதையும் தாண்டி இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டி படம். இப்போ இருக்கிற இளைஞர்கள் இந்த இளைய சமுதாயம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சினிமாவால தான் இந்த சினிமா ஹீரோக்களால தான் கெட்டு போறாங்க, அதனாலதான் நாங்க எல்லாரும் அவங்களை காப்பாத்த வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போராடுற எல்லாரும் அவங்க அந்த போராடுற விதத்தை பாத்தீங்க அப்படின்னா ஊர்ல எவ்வளவோ பிரச்சனை நடக்கும். சரி சினிமாவும் எடுத்துமே, சினிமால எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் விட்டுருவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும்தான் டார்கெட் பண்ணி பிரச்சனை பண்ணுவாங்க. இன்னைக்கு விஜய்க்கு எதிராக நம்ம போராட போறோம் இந்த ஒரு விஷயத்துக்கு போது ஊடகங்கள் எங்கள் மேல் இருக்கின்ற கவனம், ஊடகங்கள் எங்கள் மேல் செலுத்துகின்ற கவனம், விஜய் என்ற பேரை செல்லும் போது ஊடகங்கள்ல இந்த பேஸ்புக்லயோ இந்த யூடியூப்லயோ எங்கள் மேல் இருக்கின்ற கவனம் விஜய் என்ற ஒரு பேருக்கு வருது. அவர்தான் இன்னைக்கு லியோ படத்துல எல்லாருமே குடிங்க இருக்காருல்ல, எனக்கு பாட்டில் பத்தாது, எல்லாரும் குடிங்க, எல்லாம் 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டா கொண்டோ சேர்த்து அடிக்க, விஜயோட கவி தத்துவ வரிகள் நல்லா படிச்சுங்க. இதுதான் விஜய் போன்றோட லட்சணம். அதாவது தமிழ்நாடு அரசு இவங்களை போனவங்க முதல்ல கைது பண்ணணும், தான் பின்னால் இருக்க அத்தனை பேரையும் குடிங்க, நீங்க நல்லா குடிங்க. ஆமா, எங்க கூட்டத்துல எல்லாம் குடிச்சிட்டு வந்து பேச வேண்டியது. முக்கியமா விஜய்க்கு எதிராக பாத்தீங்கன்னா பயங்கரமா நடக்கும். அந்த சர்க்கார் படத்தோட அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது விஜய் சிகரெட் பிடிக்கிற மாதிரி அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதுக்கு ஒரு கட்சி பயங்கரமா பிரச்சனை வச்சு இவர் அந்த சிகரெட் கம்பெனிக்காரருக்கு எல்லாம் பணம் வாங்கிட்டாரு, அதனாலதான் பணம் வாங்கி சிகரெட் எல்லாம் பிடிச்சி நான் பிடிக்கிற மாதிரி நீங்களும் பிடிங்க, என்னோட ரசிகர்களும் பிடிங்க அப்படின்னு சொல்லி இளைய சமுதாயத்தை பயங்கரமா கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி பயங்கரமா பிரச்சனை பண்ணுச்சு. இதுல கொடுமை என்னன்னா, இந்த சர்க்கார் படத்தோட போஸ்டர் வரும்போது ஊனும் பயங்கரமா கத்திட்டு அடுத்த கொஞ்ச நாள்லயே சந்தானம் பாத்தீங்கன்னா டகால்டி அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா சர்க்கார்ல எப்படி விஜய் ஸ்மோக் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்திருந்தாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் டகால்டி படத்துல சந்தானம் கொடுத்திருந்தாங்க. விஜய்க்கு ஆவுன்னு கத்தின அந்த நபர் யாரு, அன்புமணி ராமதாஸ் தான். விஜய்க்கு ஆவுன்னு கத்திட்டு சந்தானம் வரும்போது பாத்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை. சேம் லைக் தனுஷ் அவர்கள் நடிச்சார்ல இந்த நானே அவர்கள், அதுலயும் பாத்தீங்கன்னா சுருட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க, அதையும் கண்டுக்கவே இல்லை. சோ விஜய் சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்னு 2007 அழகிய தமிழ் வரும்போது ஒரு பயங்கரமான பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. அப்போ விஜய் ஒரு அறிக்கை எல்லாம் கொடுத்தாரு, ஓகே இனிமே நான் என்னோட திரைப்படங்களை சிகரெட் பிடிக்கிற காட்சியில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிகரெட் பிடிக்கிற காட்சியில் நடிச்சாரு. அது ஒரு தனி கதை. 2007 காலகட்டத்திலே விஜய்க்கு ஆவுன்னு பிரச்சனை பண்ணாங்களே, அதுக்கப்புறம் நிறைய ஹீரோக்கள் பெரிய பெரிய ஹீரோக்களே பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிற காட்சியெல்லாம் நடிச்சாங்க. உதாரணத்துக்கு மங்காத்தா திரைப்படமா இருக்கட்டும், அப்புறம் அசல், அதுக்கப்புறம் இந்த மரியான் மாரி இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் புகைப்பிடிக்கிற காட்சி வந்தாலும் அதெல்லாம் இவங்க பெருசா கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்ப கடைசி லியோ திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நான் ரெடி தான் பாட்டுல விஜய் சிகரெட் பிடிக்கிற மாதிரியும்
இந்த போதை பழக்கத்தை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி அந்த பாட்டுல அவர் நடிச்சிட்டாரு. விஜய்க்கு அறிவு இல்லையா, விஜய் இப்படி பண்ணலாமா, அவருக்கு சுத்தமா அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு லேடி வந்து காட்டு ஆமா. உனக்கு 150 கோடி சம்பளம் வாங்குறேன்னா எவ்வளவு கோவம் வரும். எங்கம்மா போறீங்க நீங்க? இன்னும் விட மாட்டேங்கிறாங்க. வளர்த்தெடுக்க ஒவ்வொரு தாயும் ஒரு பெரிய போராட்டமே ஐயோ. பண்றான். அந்த குழந்தை தவறான வழிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு பெரிய தவம் இருக்க வேண்டியதா இருக்கு. அவனை நீங்க சாதாரணமா தூண்டி விடுற வகையில வீட்டுல மதிக்கவே மாட்டாங்க யாரும். அதான் இப்படி அலையுது. ஆபாசமா நீங்க நடத்திட்டு இருக்கீங்கன்னா இதை கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு? ஒரு தாயாக நான் பேசுறேன். அந்த புகைப்பிடிக்கிறத வந்து அவங்க அந்த 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 மாஃபியா மாதிரி அது ஒரு பெரிய ஒரு குழு புகையிலைய வந்து இங்க கொண்டு வரணும். சின்ன பிள்ளைகளை சிகரெட் குடிக்க வைக்கணும். இளம் வயதினரை சிகரெட் குடிக்க வச்சு அந்த சிகரெட்டோட வியாபாரத்தை அதிகப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கம் தான் இதுல தெரியுது. அந்த சிகரெட் தயாரிக்கும் நிறுவனங்கள் உலகம் முழுவதுமாக அவர்களுடைய பணிகளை ரொம்ப சிறப்பா பண்றாங்க. அதுல குறிப்பா இந்தியா போன்ற வளர்கின்ற நாட்டுல சிகரெட் அதிகமா குடிக்க வைக்கணுங்கிறதுக்காக சில பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த சில இந்தியா தான் பேன் பண்ணும் அதை. ஏன் வைக்கிறாங்க? திரும்ப திரும்ப நிரூபிக்கிறார். நீங்க அதுக்கெல்லாம் கேஸ் போட மாட்டாங்க. வாங்கி உங்களுடைய படம் எத்தனை கோடி நீங்க வாங்குனீங்க? சிகரெட்டை ப்ரமோஷன் பண்ண எத்தனை கோடி விஜய் வாங்கினாருன்னு தெரியுமா? நீங்க வாங்குனீங்களா அந்த கோடி? ஒரு 1000 கோடி சம்பாதிச்சுட்டு 1 கோடி செஞ்சு அதுதான் எங்களுக்கு உறுத்துதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். வெளிப்படுத்துவதே எங்களை போன்றவரோட நோக்கம். ரொம்ப பேசுறாங்களே. விஜய் அப்படின்னு வந்தா மட்டும்தான் ஆவுன்னு கத்துவாங்க தவிர மத்த ஹீரோக்கள் வந்து கத்தவே மாட்டாங்க. சோ இவங்க விஜய்க்கு குடிச்சல் கொடுத்த மாதிரி அதுக்கு முன்னாடி வேற யாருக்கு குடிச்சல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு குடிச்சல் கொடுத்திருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட மன்றத்துக்கு கொடி ஒண்ணு அறிவிச்சிருந்தாரு. அதை வந்து அவரோட மன்றங்கள் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஏத்துங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. பாமக காரங்க பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எப்படி நீங்க இவரோட கொடியெல்லாம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 கொடியை வெட்டிட்டாங்க. சோ அது வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவங்களுக்கும் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் 2004 வந்துட்டு கட்சியா ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விஜயகாந்தரோட இந்த கஜேந்திரா படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்க கஜேந்திரா திரைப்படத்துல ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு சொல்லி பயங்கர பிரச்சனை. இந்த மாதிரி சின்ன சின்னதா ஆரம்பிச்சு விஜயகாந்த் அவர்களுக்கும் இவங்க வந்துட்டு பயங்கர குடைச்சல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லிடணும். அவரோட அந்த மன்றம் கொடி அறிவிக்கும் போது இந்த மன்ற கொடி வந்துட்டு வெட்டினாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்படி வெட்டும் போது விஜயகாந்த் அவர்கள் இந்த விஷயம் போய் அவர் என்ன பண்றாருன்னா அந்த மன்றம் கொடியோ அவங்க வந்துட்டு ஒரு 4 கொடி தான் வெட்டினாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் தான் சிங்கமாச்சே. அடுத்த நாளே தர்மபுரியில 108 கொடி ஏத்த வச்சாரு விஜயகாந்த் அவர்கள். 108 கொடி ஏத்தும் போது அந்த இடத்துல விஜயகாந்த் அவர்கள் நின்னாங்க. ஒரு கட்டத்துல வந்து அப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கல. விழுப்புரம் பக்கத்துல அவரோட கட்சியை வந்து மன்ற கொடியை வந்து ஏத்துறாங்க. அப்ப பாமக உறுப்பினர்கள் வந்து அந்த கட்சி கொடியை வெட்டுறாங்க. மறுநாள் காலையில விஜயகாந்த் வேட்டி முடிச்சுக்கிட்டு அங்க வந்து நிக்கிறாரு. அன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்துல 108 இடத்துல விஜயகாந்த் கொடி மன்ற கொடி கட்டினாங்க. அப்போ அடிச்சா அந்த இடத்துல வந்து ஒரு தலைவன் நிப்பான்னா 108 ஆச்சு, 1008 ஆச்சு, தமிழ்நாடு முழுக்க விஜயகாந்த் மன்ற கொடிகள் வந்தது. இன்னைக்கு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார். என்ன நம்பி ஒருத்தன் ஏத்துனா அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஸ்பாட்டுக்கே போய் நின்று தைரியமா ஃபேஸ் பண்ணி 108 கோடி ஏத்துறா அப்படின்னதா விஜயகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த கஜேந்திரா திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், ஏஆர் முருகதாஸோட கல்யாணம் நினைக்கிறேன். அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா லியாகத் அலிகான் அவர்கள் வந்துட்டு பாமக அவர்கள் பத்தி ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே ஆரம்பிச்சு விட அதை அப்படியே விஜயகாந்த் அவர்கள் ஃபாலோ பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அன்னைக்கு நான் வந்து ஒரு மேட்டரை கொளுத்தி போட்டேன். பாமக பற்றி விமர்சனம். அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றியும் ஐயா ராமதாஸ் அவர்களை பற்றியும் எங்களுக்கு பெர்சனலாக இல்லை, அரசியல் கருத்து. அதை அடுத்து அவர் பேசும்போது அதை ஒட்டி ஸ்ட்ராங்கான கருத்துக்களை பேசினார் விஜயகாந்த். அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் விஜயகாந்த் பண்ற கொடிகள்லாம் பாமகக்காரங்க வெட்ட ஆரம்பிச்சாங்க, மன்றங்களை உடைச்சாங்க. சில பேர் விஜயகாந்த் அவர்கிட்ட வந்து ஏன் இப்படி தேவையில்லாம பண்ணிட்டீங்க, ரஜினி சாரே அவங்க கூட காம்ப்ரமைஸா போயிட்டாரு, நீங்க எப்படி பண்ணீங்க அப்படிங்கும்போது அப்ப சொன்னது எல்லாம் இவர் அண்ணன் விளம்பரம். பாமகக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கெல்லாம் விஜயகாந்த் அவரோட அந்த கட்சி ஆபீஸ், இந்த மன்ற ஆபீஸ், இந்த மன்ற கொடி, இந்த மன்ற பொருள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸை கல்விட்டு அடிச்சு உடச்சி பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்க நம்மளோட ஒரு ஆபீஸை உடைச்சாங்க அப்படின்னா நீ அவங்களோட 2-3 ஆபீஸை சேர்த்து உட, நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை நம்பி அந்த பிரச்சனைக்கு போன அத்தனை பேருக்கும் ஆதரவா நின்னாரு விஜயகாந்த் அவர்கள். ஆனா அந்த அண்ணன் பண்ண வேலை தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க தோணுச்சு. ஏன்னா ஒரு முடிவு பண்ண என்ன பண்றது, இப்படிலாம் அட்டாக் பண்றாங்க, திருப்பி நீ அட்டாக் பண்ணு அப்படின்னு ஒரு தகவல் போச்சு. அவன் கொடி வெட்டினானா நீயும் கொடி வெட்டு, அவன் மண்டலத்தை உடைச்சானா நீ அவங்க ஆபீஸை விட. 2000 பேர் ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயகாந்த் ரசிகர் 2000 பேர் ஜெயிலுக்கு போன உடனே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்ம யோசனை பண்ணுங்க, நம்மளை நம்பி ஒரு 2000 பேர் ஜெயிலுக்கு போக தயாரா இருந்தான்னா அவன் ப்ரிப்பேரா இருந்தான். சரி, விஜயகாந்த் அவர்களுக்கு முன்னாடி வேற யாருக்கு பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள். என்னமோ தமிழ் சினிமால ரஜினி அவர்கள் மட்டும்தான் சிகரெட் பிடிக்கிற மாதிரியும், ரஜினி அவர்கள் சிகரெட் பிடிக்கிறதா இளைஞர்கள் எல்லாம் கெட்டு போற மாதிரியும்
ரஜினி அவங்களோட ஒவ்வொரு திரைப்படம் வரும்போது ஏதாவது ஒரு குடைச்சல் வந்துட்டு அவங்க கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. இந்த பாபா படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் ரஜினி அவர்களுக்கும் இந்த பாமக பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை. இந்த பாபா படம் ஜெயகொண்டர்ல இருக்கிற ஸ்ரீரங்கம் அப்படின்ற ஒரு தேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க. அந்த தேட்டர்ல வந்துட்டு நாங்க பாபா படத்தை ஓடவே விட மாட்டோம் அப்படின்னு தேட்டருக்குள்ள கல்லு விட்டு அடிச்சு பாபா படத்தோட ரீல் பொட்டிலாம் தூக்கிட்டு போய் பெரிய பிரச்சனையாவே ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பாபா படத்தோட பொட்டியை முந்திரி காட்டுக்குள்ள போட்டு நீங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நாங்க வந்துட்டு அந்த பொட்டியெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மன்னிப்பு எல்லாம் கேட்டு ஒரு மாதிரி அந்த பாபா படம் ரிலீஸையே ஒரு மாதிரி பண்ணி விட்டாங்க. இப்படி ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த பாமக காரங்க வந்துட்டு பல குடைச்சல்கள் கொடுத்தாங்க. ஆக்சுவலா அவங்க சொல்றதும் சரிதான். ஏன்னா சினிமால இந்த சிகரெட் பிடிக்கிறத பார்த்து நிறைய பேர் ஏன் இப்போ இந்த நாலடி தான் பாட்டு ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அப்போ வந்துட்டு அவர் வாயில சிகரெட் வச்சு இந்த டான்ஸ் ஆனார் இல்லையா, அதை பார்த்து நாங்களா ரீல்ஸ் பண்றோம் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் வாயில சிகரெட் வச்சுட்டு அதே மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணாங்க. எஸ், தனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ ஸ்கிரீன்ல என்ன பண்றாரோ அதுதான் கெத்து அப்படின்னு நினைச்சு முட்டாள்தனமா இங்க சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது ஏன் ஒரு குறிப்பிட்ட ஹீரோக்கு மட்டும் இவங்க டார்கெட் பண்ணி பண்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ விக்ரம், அஜித், விஷால், சிம்பு, தனுஷ் இவங்க எல்லாரும் சிகரெட் பிடிச்சாலும் அதை வந்துட்டு இவங்க பெருசா கண்டுக்காம ஒரு சில குறிப்பிட்ட ஹீரோக்கள் பண்ணும்போது மட்டும் அதை அப்படியே டார்கெட் பண்ணி இவங்க பிரச்சனை பண்றதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் ஓட்டு. ரஜினிகாந்த், விஜயகாந்த், விஜய் அவர்கள் இவங்க 3 பேரையும் இவங்க டார்கெட் பண்ணி பிரச்சனை கொடுக்கறதுக்கான ஒரே ஒரு காரணம், இந்த 3 பேருமே தன்னோட ரசிகர் மன்றங்களா நற்பணி மன்றங்களா மாத்தி அரசியல்ல சின்ன சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தி அடுத்து நாங்க அரசியலுக்கு வரப்போறோம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன அதிர்வலைகளோட சின்ன சின்ன விஷயங்களை முன்னெடுத்து பண்ணாங்க இல்லையா, இந்த ஒரே காரணம் தான் இந்த 3 பேரை மட்டும் டார்கெட் பண்ணது. இந்த ஜாதி கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், இந்த உப்மா அமைப்புகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹீரோ அரசியலை நோக்கி பயணிச்சு செயல்படுறாரோ அவங்கள மட்டும்தான் பயங்கரமா டார்கெட் பண்ணுவாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த பெரிய கட்சிகள்லாம் இந்த ஹீரோக்களை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு காலங்காலமா ஒரு பேஸ் ஒண்ணு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு கட்சி சின்னம் இருக்கு. ஓட்டு போட போறவன் எந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தாலும் கடைசியில அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டு வந்துடும். அதனால இந்த பெரிய கட்சிகள் அந்த ஹீரோக்கள் வந்துட்டு பெருசா சீண்ட மாட்டாங்க. ஆனா இந்த சின்ன சின்ன ஜாதி கட்சி, இந்த சின்ன சின்ன அமைப்புகள்லாம் இருக்குல்ல, அவங்கலாம் பாத்தீங்கன்னா தனியா நின்னா கண்டிப்பா அவங்களால சிஎம்லாம் ஆகவே முடியாது. அதிகபட்சம் அவங்க தொகுதியில ஒரு எம்எல்ஏ சீட்டு வேணா ஜெயிக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லி மீட்டிங்கை போட்டு ஆவும் நல்லா பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்றது நல்லாவே தெரியும். அதனாலதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க தான் பெரிய கட்சி, நாங்க தான் அடுத்த முதல்வர், எங்க இருந்தா ஒருத்தர் அடுத்த முதல்வர் ஆவாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு எலெக்ஷன் டைம்ல மொத்த கட்சியும் கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு பெரிய கட்சி கிட்ட அப்படியே அடமானம் வச்சு 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிட்டு பொட்டியோட வந்துருவாங்க. சரி, இவங்க ஒரு குறிப்பிட்ட நடுகளை மட்டும் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, இந்த வாரம் இந்த ஜாதி கட்சி, இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பலமே அவங்களோட அந்த ஜாதி ஓட்டு தான். ஒரு சில தொகுதிகளை பாத்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கிற அந்த குறைஞ்சபட்ச ஜாதி ஓட்டு இருக்குல்ல, ஒரு 5000 ஓட்டு, 10,000 ஓட்டு, ஒரு 20,000 ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு தான் அந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற அந்த வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய வாக்குகளே அந்த குறைந்தபட்ச வாக்குகள் தான். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ ஒரு தொகுதியில ஒரு 1,30,000 வாக்குகள் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அதுல வந்துட்டு 2 பெரிய கட்சிகள், இப்போ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் போட்டிடுறாங்க. அதுல வந்து டிஎம்கே ஒரு 60,000 வாக்கும் ஏடிஎம்கே ஒரு 60,000 வாக்கும் வாங்கிட்டாங்க அப்படின்னா சோ மொத்தமா பாத்தீங்கன்னா 1,20,000 வாக்குகள் போயிடுச்சு. மீதி இருக்கிறது 10,000 வாக்கு. அந்த 10,000 வாக்கு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய இந்த ஜாதி கட்சி கிட்ட தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன கட்சிகள் தான் அதை வந்து கையில வச்சிருப்பாங்க. அந்த 10,000 பேர்ல ஏதாவது ஒரு கட்சிக்கு அந்த ஜாதி தலைவர் சொல்ற அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா கடைசியில இவங்க யார கை காட்டுறாங்களோ அந்த கட்சி தான் அந்த தொகுதியில ஜெயிக்கும். சோ அந்த தொகுதியில யார் ஜெயிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றது அந்த 10,000 வாக்குகள் வச்சிருக்கிற அந்த ஜாதி கட்சி தான். அதனாலதான் வெறும் 10,000 வாக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஜாதி கட்சி 60,000 வாக்குகள் வாங்கின அந்த பெரிய கட்சி கிட்ட போட்டு பயங்கரமா டிமாண்ட் பண்றதுக்கான மிக முக்கிய காரணம். சோ இதுதான் விஷயமே. நான் சொன்னா என் ஜாதிக்காரன் அப்படியே கேட்பான், என் ஜாதிக்காரனோட ஓட்டை அப்படியே நான் அவனுக்கு போட வச்சிடுறேன். ஆனா எனக்கு என்ன பண்ணுவீங்க, எனக்கு எவ்வளவு தருவீங்க அப்படின்னு கரெக்டா எலெக்ஷன் டைம்ல பேரம் பேசிட்டு அந்த கட்சியை கொண்டு போய் அப்படியே ஒரு பெரிய கட்சி அடமானம் வச்சு பிசினஸ் பண்றாங்க. சோ இவங்களோட அந்த ஜாதிக்காரங்களோட அந்த 5,000 10,000 அந்த வாக்குகள் இருக்குல்ல, அதுதான் இவங்களோட பெரிய மூலதனமே. அதை வச்சுதான் இவங்களோட அந்த அரசியல் வியாபாரமே நடக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஜாதி கட்சி அமைப்புன்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் ஆரம்பிக்கும் போது ஒரு குடிசையில இருந்து இல்ல ஒரு ஓட்டு வீட்டுல இருந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன் தான். 2 எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க அந்த ஜாதி தலைவரை பாத்தீங்க அப்படின்னா ஓட்டு வீட்டுல இருந்த மனுஷன் நல்லா ஒரு 4-5 ஏக்கர்ல சொந்தமா ஒரு பெரிய பங்களா, வகை வகையான கார், ஏன் சொந்தமா காலேஜ், வெளிநாட்டுல வீடு, அதுக்கப்புறம் வெளிநாட்டுல பணம்னு
பயங்கரமா செட்டில் ஆயிருப்பாரு வெறும் 2 எலெக்ஷன்ல. ஆனா அவங்கள நம்பி போன அந்த ஜாதி மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ஓட்டு வீட்லயும் கூரை வீட்லயும் இருந்திருப்பான். இந்த கட்சி தலைவர் பாத்தீங்கன்னா ஓட்டு வீட்டுல இருந்து 10 வருஷத்துல அரசியல் வியாபாரம் பண்ணி எங்கேயோ போய் பெரிய பணக்காரன் ஆயிருப்பாரு. ஆனா அந்த தொண்டை கடைசி வரையும் 10 வருஷம் இல்ல, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அதே ஓட்டு வீட்லயும் அதே குடிசை வீட்டுல தான் இருப்பான். அவங்க அப்படியே அட்லீஸ்ட் ஓட்டு வீட்லயே இந்த கூரை வீட்லயே இருந்தா கூட பரவாயில்லைங்க. இந்த கட்சி தலைவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி தேவையில்லாம பல பிரச்சனைகளை ஈடுபட்டு கேஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது தான் பாவமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பசங்க ஃபாரின்ல போயிட்டு பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் படிப்பாங்க. ஆனா அவன் ஜாதியில இருக்கிற அந்த உறுப்பினர்கள் இந்த ஜாதியை நம்பி இருக்கிறான் பாத்தீங்கன்னா அவனா படிக்கவே விட மாட்டாங்க. ஏன்னா படிச்சா அறிவு வளர்ந்துரும். அறிவு வளர்ந்துச்சு அப்படின்னா அவன் எதிர்த்து கேள்வி கேட்பான். இத்தனை நாள எங்களை வச்சு நீ தான் பண்ணிய அப்படின்ற கேள்வி கேட்பான். அதுக்கப்புறம் நம்மளால இந்த ஜாதி அரசெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக படிக்கவே விட மாட்டான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒவ்வொரு மீட்டிங்லயும் படிப்புலாம் முக்கியமே கிடையாதுங்க, பாருங்க அவரு படிச்சாரா இவரு படிச்சாரா அவங்களும் சாதிக்கலையா அப்படின்னு, படிப்புன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, படிப்பு முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பிள்ளைங்களை மட்டும் இங்கிலீஷ் மீடியம் கான்வென்ட்ல ஃபாரின்ல படிக்க வைப்பாங்க இந்த மாதிரியான அரசியல்வாதிங்க. ஏங்க உங்க வீட்டு பசங்க இந்த அரசியல் மீட்டிங்ல இந்த போராட்டங்கள்லாம் கலந்துக்க வைக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவனுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அவனுக்கு புத்தகங்கள் தான், பள்ளி புத்தகங்கள் தான், அதுக்கப்புறம் தான் அந்த மத்த புத்தகங்கள் மத்த அரசியல் எல்லாம் பத்தி அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு பிள்ளை மட்டும் நல்லா சேஃபா பாத்துப்பாங்க. ஆனா மேடையில ஏறும்போது படிப்பு எல்லாம் முக்கியம் கிடையாது, ஜாதி தான்டா முக்கியம், மானம் தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அந்த ஜாதி மானம் தான் முக்கியம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க வீட்டு பிள்ளைய இறக்கி வச்சு போய் பிரச்சனை பண்ணு அப்படின்னு சொல்றாங்களா பாத்தீங்கன்னா, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சோ இவங்களோட பிசினஸ் அப்படின்றது ஜாதி ஓட்டு தான். அந்த அண்ணன் சொல்றத முட்டாள்தனமா நம்புற அந்த தம்பிங்களோட அந்த ஓட்டு தான். சோ இந்த ஓட்டு நம்மளை கை விட்டு போடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பொழப்பே நடக்காது அப்படின்றதுக்காக தான் இந்த குறிப்பிட்ட ஹீரோக்களை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணி பிரச்சனை பண்றது. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஜாதி கட்சியில அவங்களோட தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான ஒரு 10,000 ஓட்டு அந்த ஜாதி கட்சி வச்சிருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த 10,000 ஓட்டு இருக்கிற அந்த ஜாதி மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அது எந்த ஜாதியான இருக்கும், இந்த ஜாதி அந்த ஜாதினா எல்லாரையும் சேர்த்து நான் சொல்றேன். அந்த ஜாதியில இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியில ஜாதியா இருந்தாலும் கூட அவனுக்குன்னு பிடிச்ச ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பாரு. அது ரஜினியா இருக்கலாம், விஜயகாந்த் சாரா இருக்கலாம், இல்ல விஜய் அவர்களா இருக்கலாம் இல்லையா. சோ இப்போ அந்த பிடிச்ச ஹீரோ கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த 10,000 ஜாதி ஓட்டு இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 5,000 ஓட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ரஜினி சார் ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவு சொல்றாரு, இங்க பாருங்க நான் அந்த கட்சிக்கு ஆதரவு சொல்றேன், சோ இவங்களுக்கு என் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாதி ஓட்டுல இருந்து ஒரு 3,000 ஓட்டு ரஜினி சாருக்கு போயிடும். அதுக்கப்புறம் இப்ப விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பிச்சு நான் எலெக்ஷன் நிக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா அந்த ஜாதி ஓட்டு 10,000 இருந்ததுல அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ஓட்டு விஜயகாந்த் சாருக்கு போயிடும். அதுக்கப்புறம் இப்ப விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ திங்க் 2011 நினைக்கிறேன், 2011 ஏடிஎம்கேக்கு ஆதரவா பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு. அப்போ விஜய் என்ன பண்ணாரு, நான் எந்த கட்சிக்கு ஆதரவு சொல்றேனோ சோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி 2011 கூட பண்ணாரு. இப்போ அவர் வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவர் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த 10,000 ஜாதி ஓட்டுல விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, சோ அந்த ஓட்டு அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பிரியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டு பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த ஜாதி ஓட்டை வச்சுதான் அவங்க அரசியலே பண்றாங்க அப்படின்னும் போது இந்த ஓட்டுகள்லாம் இப்படி சதறிடுச்சு, இந்த ஹீரோக்கள் பின்னாடி போயிடுச்சு அப்படின்னா இவங்களால அந்த அரசியல் பண்ண முடியாது. இப்போ ஓட்டு பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எந்த கட்சியில போய் பேரம் பேச முடியும்? உன் ஜாதிக்காரன் இந்த ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றான், அப்புறம் உன் ஓட்டு எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு அரசியல் வியாபாரமும் அந்த இடத்துல நடக்காது. சோ அந்த வாக்குகள் அவங்களோட கையை விட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஹீரோ அரசியல் நோக்கத்தோட பயணிக்கிறாரோ அந்த ஹீரோவா ஆரம்பத்துல இருந்து, அதாவது இந்த அரசியல் ஆசை இருக்குன்னு ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து அந்த ஹீரோக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா அழகிய தமிழங்க 2007 வந்தது, சோ அந்த படம் வரும்போது பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னு. ஆக்சுவலா அப்பதான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரு அப்படின்ற ஒரு ஆரம்ப புள்ளியே. சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்துட்டு அந்த ஹீரோக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அப்படி பிரச்சனை கொடுக்கும்போது அந்த ஹீரோவோ அந்த ஹீரோவை சார்ந்தவர்களோ திருப்பி பிரச்சனை பண்ணும்போது அதை இவங்க எப்படி டைவர்ட் பண்ணாங்க அப்படின்னா, பாரு அவன் வந்துட்டு நமக்கு எதிராக கருத்து சொல்லி நமக்கு எதிராக பிரச்சனை பண்றான், அவன் வந்துட்டு நம்ம ஜாதிக்கு எதிரானவன் அப்படின்னு அந்த ஹீரோவை இவங்களோட ஜாதிக்கு எதிரானவனா முத்திர குத்திடணும். இத அந்த ஜாதி மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு நம்ம ஜாதிக்கு எதிரான ஆளா, நம்ம தலைவரே சொல்லிட்டாரு, இனிமே நம்ம ஓட்டு அவங்களுக்கு போடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு இவங்க வந்துடுறாங்க. அதாவது உண்மை எது பொய் எது அப்படின்னு ஆராயதெல்லாம் கிடையாது, அவங்க வந்துட்டு நமக்கு ஜாதிக்கு எதிராக பேசுறாங்களே அப்ப நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மனநிலைக்கு இவங்களும் வந்துருவாங்க. சோ நம்ம ஜாதிக்கு எதிரானவன் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோ மேல முத்திரை குத்திட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜாதி ஓட்டு அந்த ஹீரோக்கு போகாது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டுனா அந்த குறிப்பிட்ட அந்த அரசியல் நோக்கி பயணிக்கிற அந்த குறிப்பிட்ட ஹீரோக்களை டார்கெட் பண்ணி பிரச்சனை பண்றது. அதனாலதான் ரஜினி அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இவங்க தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறது. இதை இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த லியோ பாட்டு ரிலீஸ் ஆகும், இந்த நாரடி தான் பாட்டு ரிலீஸ் ஆகும்போது விஜய் வந்துட்டு சிகரெட் பிடிச்சாரு,
இந்த புகையிலுக்கு ஆதரவா இது பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு லேடி ஆவுன்னு கத்துனாங்க இல்லையா. ஆக்சுவலா அந்த லேடி ஒரு வார்த்தை ஒண்ணு அப்படி ஷார்ப்பா பயன்படுத்தாங்க. என்னன்னா, இந்த நாரடி தான் பாட்டுல விஜய் அவர்கள் கழுத்துல சிலுவை போட்டு ஆடுறாரு, அதனால விஜய் அவர்களுக்கு எதிரா சிறுபான்மையினரும் கிறிஸ்தவ மக்களும் விஜய்க்கு எதிராக வழக்கு தொடரணும். புரியுதா? அதாவது ஒரு ஜாதிக்கு எதிரானோம்னா அவனை வந்துட்டு காமிச்சிடணும் அப்படின்றதுல பயங்கரமா பிளான் பண்றாங்க. அவங்க வந்து சிலுவை போட்டிருக்காங்க கழுத்துல. இப்போ வந்து சிறுபான்மையினர் கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் நிச்சயமாகவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், வழக்கு தொடரணும். பாருங்க எதோட கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு. சோ இதுதான் இவங்களோட அந்த அரசியல் வியாபாரமே. சோ இந்த நடிகர்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க, அதனால இந்த இளைய சமுதாயம் கெட்டு போகுது அப்படின்ற வீரவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஹீரோக்கள் பின்னாடி அந்த ஜாதி ஓட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஹீரோவை டார்கெட் பண்ணி இவங்க பிரச்சனை பண்றது. அந்த லேடி ஒண்ணு பேசுனாங்க, இந்த சினிமால சிகரெட் பிடிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நாங்க தான் தட்டி கேட்போம். அப்படி நாங்க தட்டி கேட்கல அப்படின்னா நாங்களாம் உயிரோட எதுக்கு இருக்கணும், இந்த உயிர் மண்ணாங்கட்டிக்கு சமம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆவேசமா பேசினாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நாள் அவங்க இந்த லியோ படத்துக்குலாம் பிரச்சனை பண்ணாங்களே, அடுத்த கொஞ்ச நாள்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலர் திரைப்படத்துல ரஜினி சார், மோகன்லால், அதுக்கப்புறம் இந்த சிவராஜ்குமார், இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா சுருட்டு பிடிச்சிட்டு பயங்கரம் போகிட்டு வந்தாங்க. இந்த ரஜினி சார் சிகரெட் பிடிச்ச அந்த காட்சிகள் வரும்போது இவங்க வந்துட்டு எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல. சொன்னாங்க இந்த உயிர் எதுக்கு, இந்த உயிர் மண்ணாங்கட்டிக்கு சமம் பண்ணவங்க அந்த நேரத்துல மட்டும் கோமாக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை நீங்க சரியாக பயன்படுத்தாம உங்களுக்கு கீழே வர்ற சின்ன பிள்ளைங்களை மனசுல நீங்க விஷத்தை விதைக்கிறீங்கன்னா அதை எடுத்து சொல்லக்கூடிய நபராக கூட நாங்க இருக்க கூடாதுன்னா இந்த பூமியில வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு அர்த்தம். நடிகர் என்ன வேணாலும் செய்வாரு, அதை எதிர்த்து கேள்வி கூட கேட்க மாட்டோம், அமைதியா போயிடுவோம். அப்படின்னா எதுக்கு இந்த உயிர் மண்ணாங்கட்டிக்கு சமம் அந்த உயிரை வச்சுட்டு சுமந்துட்டு இருக்கிறது? ஏன் நம்ம அவங்கள மட்டும் சொல்லணும்? இதுக்கு முன்னாடி ரஜினி சார் ஸ்மோக் பண்ணும்போது யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க யாரும் ஒருத்தர் கூட இந்த ஜெயிலர் படத்துல வந்து அந்த ஸ்மோக்கிங் சீனை பார்த்துட்டு ஒருத்தர் கூட பிரச்சனை பண்ணல. அரசியல் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சிகரெட் பிடிக்கும் போது நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்ற ஒரு கருத்தோட அரசியலுக்கு வர அந்த முன்னெடுப்போட இருந்ததுனால ரஜினி சார் சிகரெட் குடிக்கும்போது இந்த இளைஞர் சமுதாயம் இந்த வாழ்க்கை எல்லாமே நாசமா போகுது அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரஜினி சார் நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா சொன்னதுக்கு அப்புறம் ஆமா இவர் சிகரெட் பிடிச்சாருன்னா பிடிக்காட்டி என்ன, இந்த சமுதாயம் எப்படி கேடு கெட்டு நாசமா போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுக்காம இருக்கிறாங்க. ஒரே காரணம் அவர் அரசியலுக்கு வரலன்னு சொன்னதுதான். சோ ஒரு சில வளர்ந்த அந்த ஜாதி கட்சிகள் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. பட் இந்த சின்ன சின்ன அமைப்புகள் ஏன் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா அவங்களோட அந்த கிளைகள் தான் இவங்க தான். இப்ப அந்த கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா பொட்டி கிடைக்குது அப்படின்னா இவங்க இந்த கிளைகள்ல இந்த சின்ன சின்ன இந்த உப்புமா அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த குறைஞ்சபட்சம் ஒரு மணி பொருசாவது கிடைக்கும். அதனாலதான் இவங்க வந்துட்டு இந்த அல்பத்தனமா இந்த மீடியா முன்னாடி வந்து ஆவுன்னு கத்துறதுக்கான மிக முக்கிய காரணம் மணிப்பர். சோ இவ்வளவுதான் இவங்க பிசினஸ். இவங்க பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் பாருங்க, அதாவது இந்த இளைய சமுதாயமே சிகரெட் பிடிக்கிறதுனால இத்தனை % இதுவாகிறாங்க அதுவாகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க இந்த ஆய்வு சொல்லிச்சு, இந்த WHO ஆய்வு சொல்லிச்சுன்னு பயங்கரமா பேசுவாங்களே. ஆக்சுவலா உண்மையான ஒரு ஆய்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துல 2-3 மாசம் தேடி எடுத்தா வரக்கூடிய அந்த சிகரெட் அட்டை குப்பை, அந்த சரக்கு பாட்டில் குப்பைலாம் இருக்குல்ல, அது இந்த ஜாதி கட்சி நடத்துற அந்த மாநாடு இருக்குல்ல, அந்த ஒரு நாள் நைட்டு நடத்துற மாநாட்டுல ஒரு மாவட்டத்துல 2 மாசம் தேடி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாள் நைட்ல அவங்களால சிகரெட் அட்டையும் சரக்கு பாட்டிலும் எடுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஒரு ஹீரோவை உண்மையா ஏன் எதிர்க்கிறாங்க, எதுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்ற அந்த உண்மையான கலை நிலவரத்தை அந்த அரசியலை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த ஹீரோக்கள் சிகரெட் பிடிக்கிறதுலாம் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் இதை வச்சு அவங்க அரசியல் பண்றதுக்கான காரணம் இதுதான் அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளவு விளக்கமா சொல்றது. அப்புறம் இந்த வீடியோ கீழே நீ இந்த கட்சியை பத்தி பேசுனியா, நீ அந்த கட்சியை பத்தி பேசுனியா, நீ இந்த கட்சி சப்போர்ட் அந்த கட்சி சப்போர்ட் அப்படின்னு தயவு செஞ்சு பேச வேணாம். ஏன்னா நான் சினிமாக்கு எதிரா இந்த சினிமாவை வச்சு இந்த சினிமா ஹீரோக்களை வச்சு யார் அரசியல் பண்ணாங்களோ அவங்கள பத்தி மட்டும்தான் நான் பேசியிருக்கிறேன். ஸோ அதை வச்சு யாரெல்லாம் அரசியல் பண்றாங்க அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அரசியல் தலைவர்கள், முக்கியமா இந்த ஜாதி கட்சி தலைவர்கள் தான் செஞ்ச நல்லதை சொல்லிதான் ஓட்டி கேட்கணுமே தவிர இந்த ஹீரோ சிகரெட் பிடிக்கிறான், அந்த ஹீரோ அந்த படத்துல அப்படி பண்றான் அப்படின்ற அந்த அல்பத்தனமான அரசியல்லாம் விட்டுட்டு அந்த ஹீரோவே அரசியலுக்கு வந்தா கூட அந்த ஹீரோவோட செயல்பாடுகள், அந்த ஆள் நல்லது பண்றானா, அந்த ஆளோட செயல்பாடுகள் மக்களுக்கு நல்லது கொடுக்குதான்றதை மட்டும் வச்சு அவங்க விமர்சிக்கிறது அப்படின்றதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு அழகு. இப்ப படத்துல எங்க சமூகத்தை தப்பா காட்டுறீங்கன்னு எங்க ஆளுங்க சந்தேகப்படுறாங்க. அப்பனா படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். என் படம் ரைட்டா தப்பான்னு சொல்றது சென்சார் போர்டு இருக்கு. நீங்க ஏன் சார் தடை பண்றீங்க? ஏன் சார் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பார்த்து உங்க முன்படவே இல்லையா? சின்ன குழந்தைய கற்பழிக்கிறானுங்க, சிக்னல்ல குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுக்கிறானுங்க, கல்வியை விற்கிறான், தண்ணி காத்து மணல் எல்லாத்தையும் சொல்றான். இவங்கெல்லாம் பார்த்து உங்க மனசு புண்படல, உங்க சமுதாயம் பாதிக்கப்படல. சும்மா சினிமா தான் கிடைச்சதா எல்லாத்துக்கும்? எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதுல்ல சார். சினிமா உங்களுக்கு பொழுதுபோக்கு, எனக்கு வாழ்க்கை சார். சூப்பர், நல்லா இருந்துச்சு.
ஆனா அது என்னமோ உண்மைதான். இதை வச்சு அது எஃப்ஏஎம்காக பண்ணிக்கிறாங்க, இது அதே மாதிரி இந்த காசுக்காகவும் பண்ணிக்கிறாங்க, அதான் நடக்குது. ஆமா, இன்னமும் அப்படிதான் இருக்காங்க. ஒருத்தரை நம்பி அவர் சொல்றதை கேட்டு ஓட்டு போடுற கேஸுங்க இன்னும் நிறைய இருக்காங்க. கிராம சைட்ல எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆமா. சிட்டில எனக்கு தெரியல. மாறி இருப்பாங்க நிறைய பேரு. ஆமா கிராம சைட்ல எல்லாம் ஒண்ணா இருக்கிறதுனால ஆமா அந்த அந்த ஊருக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க, ஆமா, அவங்க ஆமா. சொல்றதுதான் அது நடக்கும். உண்மைதான். ஆனா எதாவது சொல்றல, இது வந்து எப்படிலாம் அதாவது ஒருத்தரையா டார்கெட் பண்ணி இரிட்டேட் பண்ணி அவங்க அரசியலுக்கே வர பிளான்லயே இல்லாம இருந்தவங்கள இவங்களே வம்பிழுத்து இது பண்ணி வர வச்சுட்டாங்க. ஆமா ஆமா, மத்தவங்க எல்லாம் வந்து அந்த ஸ்மோக் பண்ணும்போது அப்ப கெட்டு போகாத சமூகம் வந்து ஒன்றும் இல்லை. இவங்களால இப்போ கெட்டு போகக்கூடாது. ரஜினி சாரோட பழைய படம்லாம் நான் இப்போ சின்ன பையனா நானும் பார்த்துருக்கேன், தம் அடிக்கிற சீன்லாம் பார்த்துருக்கேன். நான் இப்போ வரைக்கும் ஒரு வாட்டி கூட தம் அடிச்சது இல்லை. அந்த மாதிரி என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க, தம் அடிக்காமே இருப்பாங்க. இந்த படத்தை பார்த்துலாம் தம் அடிக்கணும்லாம் கிடையாது. அது ஒருத்தனுக்கும் ஒருத்தனுக்கு பிடிக்கும், ஒருத்தனுக்கு பிடிக்காது. இது உடனே படத்தை பார்த்து தான் எல்லாம் அடிக்கிறாங்கன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு எனக்கு ஆமா தெரிஞ்சு. ஆமா, இது மாத்தினாதான் ஆமா. உண்டு. அது அந்த அளவுக்கா இப்போ ஒரு படத்தை பார்த்து அந்த அளவுக்கா முட்டாளா இருக்க போறாங்க, அந்த அவங்க அளவுக்குலாம் பேசுறவங்க முட்டாள். அப்படிதான் இருப்பாங்க ஆமா. போல இருக்கு. ஒருத்தவங்க பார்த்து அப்படியே அதை இது பண்றது. ஸ்கூல் படிச்சவங்க காலேஜ் படிச்சவங்களுக்குலாம் தெரியும் அது எவ்வளோ, அந்த படத்தை எவ்வளோ எடுத்துக்கணும் எவ்வளோ எடுத்துக்க கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி எடுத்துக்காதவன் படிக்காதவனா இருப்பான். அப்ப படிக்காதவனா இருந்தா முதல்ல அவனை ஸ்கூலுக்கு சேருங்க, ஆமா படிக்க வைங்க. அதை விட்டுட்டு இந்த ஆமா சினிமால இருக்கிற அது முதல்ல சினிமாங்கிறதே ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது ஒன்றும் உங்களுக்கு ரியல் லைஃபுக்கு அது ஒன்றும் பாடம் எடுக்கிற ஒரு ஸ்கூலோ கிளாஸோ கிடையாது. அதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை சொன்னாலே அவங்களுக்கே புரியல. அதான் சொல்றேன்ல, இவங்களுக்கே அந்த அறிவு இல்லை. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு படிப்பறிவும் ஆமா, அவ்வளவுதான் இருக்கு, அந்த மூல அறிவும் அவ்வளவுதான் இருக்கு. அதை பத்தி பேசுறவங்க எல்லாம் பேசிட்டு போய் பார்த்தாலே ஒண்ணும் ஆமா ஆமா. படிச்சிருக்காதுங்க. ஏதோ வாய்க்கு வரத உளறி விட்டுக்கிட்டு போயிட்டு அதே இருக்குங்க. மாதிரி அந்த இந்த இது ஏதாவது மீட்டிங் இந்த மாநாடு நடக்கும்ல, அதுலயே முக்காவாசி பேர் அந்த தம்மும் தண்ணியும் எல்லாம் அதுல அங்க கிடக்கிறது தான். ஏதோ இவங்க எல்லாம் உத்தமர்கள் மாதிரியும் இவங்க தான் தப்பு பண்ற மாதிரியும் போடுறாங்க. அதுதான் ரொம்ப ஓவரா இருக்கு. ஏதோ இவங்கெல்லாம் தப்பே பண்ணாத மாதிரியும் மத்த இந்த சீமான் நடிகர் தான் தப்பு பண்ணி எல்லாம் கத்து கொடுக்குற மாதிரியும் பில்டப் கொடுக்குறாங்க. ஆமா, எல்லாம் எதுக்கு? காசுக்கு. ஆமா. நல்லா இது பயங்கரமா இவர் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்து செமையா பேசிடுறாரு தமிழ்லைட். உண்மையில சூப்பர். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.